பிரான்ஸ் உட்பட ஐரோப்பிய நாடுகளில் 2026ஆம் ஆண்டிற்கான கோடைகால நேர மாற்றம் எதிர்வரும் மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடைமுறைக்கு வரவுள்ளது. கடந்த ஆண்டை விட ஒரு நாள் முன்னதாகவே இந்த மாற்றம் இம்முறை நிகழவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் விதிமுறைகளுக்கு அமைய மார்ச் மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை கோடைகால நேரம் தொடங்க வேண்டும் என்பதால் இந்த ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி நேர மாற்றம் அமலாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2025ஆம் ஆண்டில் மார்ச் மாதத்தின் கடைசி ஞாயிறு 30ஆம் தேதியாக அமைந்தது. ஆனால் இந்த ஆண்டு அது 29ஆம் தேதியாக வருவதால் ஒரு நாள் முன்னதாகவே மாற்றமடைகின்றது. அன்று அதிகாலை 2 மணி என்பது 3 மணியாக மாற்றப்படும். இதன் மூலம் அன்றைய இரவு பொழுது 60 நிமிடங்கள் குறைக்கப்படும். இந்த நடைமுறை 1996ஆம் ஆண்டு முதல் ஐரோப்பிய ஒன்றியம் முழுவதும் பின்பற்றப்பட்டு வருகிறது. இந்த நேர மாற்றத்தினால் மாலையில் கூடுதல் பகல் வெளிச்சம் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. உதாரணமாக, பிப்ரவரி மாதத்தின் பிற்பகுதியில் மாலை 5:43 மணிக்கு மறைந்த சூரியன் மார்ச் 31 முதல் இரவு 7:55 மணி வரை வெளிச்சத்தை தரும். அதேவேளை அதிகாலையில் சூரிய உதயம் நேரமும் மெல்ல மெல்ல மாறுபடுவதால் பகல் பொழுது நீண்டதாக அமையும். மக்களுக்கு இது வசதியாக இருந்தாலும் வனவிலங்குகளுக்கு இந்த நேரமாற்றம் சவாலாகவே அமைகிறது. விலங்குகளின் இயற்கையான ஒளியின் அடிப்படையிலேயே தங்களது நடமாட்டத்தை மாற்றிக்கொள்கின்றன. வசந்த காலத்தில் கடிகார முட்களை 1 மணி நேரம் முன்னோக்கி நகர்த்த வேண்டும் என்பது, அக்டோபரில் மீண்டும் பின்னோக்கி நகர்த்த வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது.